வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிலைத்து நின்றவர்கள் யார் அப்படின்னு கேள்வி வருகிற போது அந்த பட்டியலில் ஒரு இளைய நாயகனாக இருக்கக்கூடியவர் ஒரு முக்கியமான ஒரு நபர்னா கண்ணதாசன் தான். அந்த கண்ணதாசனுடைய எழுத்துக்களுக்கு வலிமை கொடுத்தவர் அப்படின்னு சொன்னால் அந்த இசையமைப்பாளர், இன்று வரை இசையமைப்பாளர்களாக போற்றப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதர் அப்படின்னா எம்எஸ்வி தான். இந்த இரண்டு பேருடைய பிறந்த நாள் இன்று அப்படிங்கிறது ஒரு இசைத்துறைக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இது குறித்து பேசுவதற்காக கண்ணதாசன் அவர்களுடைய இனிய மகள் திருமதி ரேவதி சண்முகம் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியில் வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். கண்ணதாசன் சார் அப்படின்னு சொல்கிற போது இன்னைக்கு வரைக்கும் எல்லார் மனசுலையுமே இருக்கக்கூடிய விஷயம், கஷ்டமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தாலும் சரி, தத்துவங்களே வேண்டாம், அவருடைய ஒரு பாடலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அவருடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருந்து அப்படின்னு பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அப்பா பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்காங்க. கஷ்டங்களை சந்தோஷமாகவும் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது எந்த கஷ்டமும் இந்த குழந்தைங்களை பாதிக்காமையோ குடும்பத்தை பாதிக்காமையோ சந்தோஷமாக எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கஷ்டங்கள் சொல்லவே வேணாம், அவரோட வனவாசலே எழுதியிருக்காங்க தான் எவ்வளோ துன்பப்பட்டோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி எங்களுக்கும் அதை நிறைய இன்ஸ்டன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இந்தந்த விஷயங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு. ஆனால் அவர் முகத்தில் எப்போவுமே ஒரு சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மலர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அந்த சோகத்தை கூட அவர் அதாவது அந்த சோகத்தை மறைச்சிட்டு ஒரு மலர்ச்சியை தான் காமிச்சிருக்காங்க அப்பா. அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்குற போது தான் என்னைக்கு சினிமா துறைக்குள்ளே வந்தாரோ அதிலிருந்து இறுதி வரைக்கும் ஒரு முடிசூடா மன்னராகவே இருந்தார். அந்த பாடலாசிரியர் அதையும் தவிர்த்து பல இதழ்களினுடைய ஆசிரியர், புத்தக ஆசிரியர், நாவல் ஆசிரியர், இயேசு காவியம் படைத்திருக்கிறார், சேரமான் காதலி படைத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் அவருக்கான அந்த நேரங்கள் எப்படி அமைஞ்சிருந்துச்சு? ஆக்சுவலாக நான் ஓரளவுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது நான் ரொம்ப வியந்த ஒரு விஷயம், அவர் எப்போ இதெல்லாம் படிச்சிருக்காரு. நிறைய புத்தகங்கள் சந்தேகம் எல்லாருக்குமே முதல்ல வரதான் இல்லை. என்னென்னா அந்த கரெக்டாக காலையில் எழுந்துப்பாங்க. அவங்க எழுந்துக்கிறது கொஞ்சம் மெதுவாக, சூரிய உதயத்தை நான் பார்த்ததே கிடையாதும்பாங்க. ஸோ மெதுவாக தான் எழுந்துப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பழக்கம், காலை உணவு சாப்பிட்ற பழக்கம் இல்லை அப்பாவுக்கு. நல்லா ஒரு டீ சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. கம்போசிங் எல்லாம் முடிச்சு திருப்பி நைட்டு வரும்போது நைட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு எல்லாரோடையும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ படிச்சிருப்பாங்கன்னே ஒரு வியந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி புஸ்தகங்களை படிக்கும்போது தான் எப்போ இவங்களுக்கு டைம் கிடச்சிச்சோ அந்த அளவுக்கு. ஆனால் நிறைய புஸ்தகங்களை படித்தேன். இப்போ எங்கள் அண்ணா தான் சொல்ல கேட்டிருக்கேன், அப்பா இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்களை படிப்பாங்க. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட அப்படியே மேம்போக்காக கடகடன்னு படிச்சுட்டே வந்துடுவாங்க. அது உட்காந்து அது இதெல்லாம் கிடையாது. அதில் முக்கியமான விஷயங்களை நிறைய எடுத்துக்குவாங்க. அது அவரோட எளிமையான இதில் அப்படியே நடையில் வெளியில் கொண்டு வருவாங்க போல். ஸோ இவ்வளோ விஷயங்களும் அதுவும் ரொம்ப ஆச்சரியம். பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் இந்த சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட கனகதார ஸ்தோத்திரத்தை தமிழில் அவ்வளோ எளிமைப்படுத்தி அவ்வளோ அழகான வார்த்தைகளோடு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ பைபிளில் அப்பா எழுதியிருக்காங்க இயேசு காவியம். அதான் பெரிய ஒரு ஆச்சரியமா. ஒரு இது எல்லாமே இரண்டு மதங்கள் அர்த்தமுள்ள இந்து மதமாக இருக்கட்டும், இல்லை இயேசு காவியமாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே இன்னும் ரெண்டு ஜேர்னல், இந்த ரெண்டுக்குள்ளேயுமே நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் அதை பெருத்த ஒரு புத்தகத்தை எழுத முடியும். அவருடைய பார்வை ஒரு எப்படி அதை அமைச்சுக்கிட்டார் அப்படிங்கிறது ஒரு விளக்க முடியாத ஒரு சூழலாக தான் இருக்கு. நீங்க எப்படி அவருடைய வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி அவர் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றார்? அந்த டிராவல் ட்ராக் எப்படி இருந்துச்சு? நிறைய படிச்சிருக்காங்கன்னு சொல்லி அண்ணாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் கம்போசிங், நான் அப்பா பாடல் எழுதின ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்ததில்லை என்னோட இதில். அத்தனை பேரும் சொல்லும்போது வியந்து சொல்லும்போது வாழ்க்கையில் நான் இன்னமும் வருத்தப்படுற ஒரு விஷயம், அதை நம்ம இழந்திருக்கோம், அதை பார்க்கலையே அப்படின்னு. ஏன்னா வார்த்தைகள் பிரவாகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் நடக்கிற விஷயங்களை பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது திரை வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு, குடும்பங்கிறது வேறுங்கிறதுனால ஸோ அந்த திரை வாழ்க்கை உரிய விஷயம் எதுவுமே எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஸ்டூடியோக்கெலாம் நாங்கள் ரொம்ப போனதில்லை. சினிமாக்கள் பார்க்குறதெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்காத மாதிரி. ஆனால் வீட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக எந்த அளவுக்கு வெளியில் கஷ்டப்பட்டிருந்தாலும் இது பண்ணியிருந்தாலும் வீட்டில் வரும்போது எங்களோட குழந்தையாக மாறி சந்தோஷமாக எங்களோட பேசி சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு இருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் அந்த சந்தோஷங்கள் மட்டும்தான் தெரிஞ்சது. இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தைகளை பற்றி பேசும்போது அது இப்போல்லாம் இது எப்படி எழுதியிருப்பாங்க, இது எப்போ உட்காந்து படிக்கிறதுக்கான வார்த்தைகள் உருவாக்கி இருக்கிறாரு. ரொம்ப அப்படியே இன்னை வரைக்கும் ஒவ்வொருத்தரோட வரைக்கும் நீ பல 100 ஆண்டுகள் வாழ போகிற ஒரு விஷயம் இந்த விஷயம். அவரோட எழுத்துக்கள் அதை எப்படி எளிமைப்படுத்தி அப்பா அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க அப்படின்னு இன்னுமே எங்களுக்கு ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயம்தான் சொல்லணும். ஆனால் சில விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்பா வீட்டுக்குள்ளே இந்த கவிதை சொல்கிறது இதெல்லாம் பார்த்துருக்கோம்.
ஆனால் வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயங்களும் அப்பா வந்து தன்னோட அனுபவங்கள்னு சொன்னால் அப்பா வந்து நிறைய திரைத்துறை, அடுத்தது அரசியல் வாழ்க்கை. அரசியல்வாதியாக மேடம் கவி அரசர் அப்படின்னா அவருக்கு முந்தைய காலமாக இருந்தாலும் சரி, அவருக்கு பின்பும் சரி, அவர் இருந்த காலத்திலும் சரி, அவருக்கு போட்டியாக ஒரு நபர் வர முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. அதுக்கு நம்ம பார்க்குறது அவருடைய முழுமையான திறமையை தான் அந்த இடத்துல பார்க்குறோம். நீங்க வியந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள், அவருடைய வீட்டில் நீங்க வளர்ந்துருக்கிறீங்க, அவருடைய பொண்ணா அவருடைய நடவடிக்கைகளை பார்த்துருக்கீங்க. நீங்க என்ன நார்மலாக வியந்து பார்ப்பீங்க வீட்டில் அவர் அப்பாவுடைய நடவடிக்கைகள்லாம்? எதுக்கும் அசராத மனிதர். எதுக்குமே பயம் அப்படிங்கிறதே கிடையாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படின்ற லெவலில் இருந்தவங்க. எதுவுமே குடும்பத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. அது ஒரு விதத்தில் ரொம்ப தைரியமான மனிதர். இன்னொரு இது வந்து அப்பாவோட ஞாபக சக்தி, அபார ஞாபக சக்தி அப்பாவுக்கு. அந்த வனவாசத்துலேயே அவர் சொல்லியிருப்பாரு, அந்த 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே கல்வியில சூரப்புலியா இருப்பாரு அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாங்க. வாத்தியார்கள்லாம் பயந்து இவனுக்கு எப்படா பாடம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அப்பாவோட ஞாபக சக்தி நல்ல படிச்சது. 8வது பையனும் கூட இல்லையா, கிருஷ்ணர் மாதிரி. அப்பா படித்ததும் 8வது வரைக்கும், அவர் 8வது குழந்தையா வேற இருந்தது. இப்போ 2வது இன்னொரு விஷயம், இந்த அளவு குடும்பத்து மேலே ஒரு பாசத்தை காட்ட முடியுமா அப்படிங்கிறது. அது வந்து அவரோட மனைவி மக்கள் மட்டும் இல்லாமல் அவரோட கூட பிறந்தவங்களுக்கு அப்பாவே இப்போ இதில் எழுதியிருக்காங்க, தன்னோட சதையை கூட அறுத்து கொடுத்துருவேன் நான், என் தங்கைகளோ என் கூட பிறந்தவங்க கேட்டா அந்த அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பற்றும் பாசமும் நிறைஞ்சவங்க அப்பா. அதே சமயம் குடும்பம், குழந்தைங்க இன்னும் கேட்கவே வேண்டாம். எங்கள் மேலே ஒரு ரொம்ப பாசம். ஒரு தகப்பனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொன்னோம்னா அது அப்பாவுக்கு நிகராக யாரையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாசமான அப்பா. அப்பா சொன்ன விஷயங்கள்ல அவங்க பிள்ளைங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது இன்னைக்கு என்ன விஷயம்? அப்பா தன்னோட அனுபவங்களை எங்கள் அண்ணன்களோட பகிர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சொல்லுவாங்க, தான் வந்து அப்பாவே எழுதியிருக்காங்க, ஸோ அதை சொல்லலாம். நிறைய ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் நம்பி ஏமாந்து இந்த மாதிரி அப்பா நிறைய ஏமாந்துருக்காங்க. சூழல்கள் வரதுக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்கு. அதுலேயும் அப்பா வந்து ஏமாந்தவுடனே இருக்கும்போது இது சாத்தியமான ஒரு விஷயம். அதுவும் இழகுன மனசு இருந்ததுனால அது ரொம்ப ரொம்ப மற்றவங்களுக்கு ரொம்ப சாத்தியமாக இருந்திருக்கு. அதை வந்து அண்ணன்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு படும்போது அப்பா சொன்ன அறிவுரைகள். அப்பாவுக்கு இந்த பாட்டு எழுதுறது, இந்த கவிதை எழுதுறது, இது தவிர இந்த ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக்ல பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன? அப்பாவுக்கு நடிக்க பிடிக்கும்னு சொல்லுவாங்க, பாடவும் பிடிக்கும், நடிக்க பிடிக்கும்னு. அதை ஒரு 2-3 சினிமாவில் அப்பா அந்த ஆசையை சரி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களாம் கூட கேட்டோம். ஆக்சுவலாக ஒரு படம் அப்பா வந்து அந்த ஒரு கோப்பையிலன் குடியிருப்பு படம் ரத்த திலகம் வந்த போது நாங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவு நினைவு தெரிஞ்சு இது பண்ணும்போது சூரியகாந்தி படத்தில் வர பாட்டு அப்பாவோட பரமசிவன் கருத்து. அப்போ தான் நான் அப்பாவை கேட்டேன். நான் வந்து அப்பாவை கேட்டேன், என்னப்பா மேக்கப்லாம் போட்டு வித்தியாசமாக இருக்கேன். நான் அப்படி சும்மா தான் நிற்கிறேன்னு சொன்னேன், அவனுக்கு போட்டு விட்டுட்டானுங்கம்மா, அதனால நான் வந்து மேக்கப் போட்டுட்டு நின்னேன். அப்பா வேடிக்கையாக இருந்தது அப்பாவை பார்க்கறதுக்கு அந்த மேக்கப்போட. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறீங்க ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கை நிறைய, அது எல்லாத்தையும் அவர் எந்த மனத்திடத்தோடு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பா ரொம்ப தைரியமானவங்க. ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தங்க இருக்கணும் இல்லையா? என்னதான் நம்ம மன தைரியத்தை இருந்தாலும் அந்த மன தைரியத்தை உடைப்பதற்கு நிறைய சூழல்கள் வீட்டில் இருக்கும். ஒன்று வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இன்னொருத்தங்க இருக்கணும். நிச்சயமா அம்மா வந்து அப்பா மாதிரியே அப்பா எந்த விதத்துலையும் அம்மா வந்து அசர்ந்தது கிடையாது. எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறமை அம்மாட்ட இருந்தது. அதனால் அம்மா வந்து ரொம்ப நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா பேக் போன் தான். அம்மா வந்து அப்படி ஒரு இது இருந்தது அம்மாவுக்கு, அசாத்திய தைரியம். அப்பா அளவுக்கு அம்மாவுக்கும் தைரியம் இருந்தது. மிஞ்சி போனால் அது அவ்வளோதானே, இதுதானே போகுது, பரவாயில்ல அடுத்தது பார்ப்போம் அப்படின்னப்போ சோர்ந்து உட்காரக்கூடாது, நீ அடுத்தது வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலும் வெற்றிக்காக எழுந்து நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நிச்சயமாக அதில் ஒரு இதோடு இருந்தாங்க, ஸ்திரமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அப்பாவுக்கு வந்து எந்த விதத்துலையும் அம்மா சப்போர்ட்டாக இருந்ததுனால அப்பாவுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தெரியலன்னு சொல்லணும். அம்மாவுக்காக ஏதாவது கவிதை பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்களா? நிச்சயமா அப்பா வந்து அம்மாவுக்காக எழுதின பாட்டு காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அது அப்பாவே சொல்லியிருக்காங்க, அது அம்மாவுக்காக எழுதின பாட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை கேட்குற போதெல்லாம் அம்மா அப்பா ஞாபகம் நல்லாவே வரும். கண்டிப்பா அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மெலோடியஸ் டியூனில்
அது கேட்கவே சீனிவாஸ் வேண்டாம். சார் பாடு. வாய்ஸ்ல அது வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு அந்த சாங்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. காலங்கள் கடந்து நிற்கக்கூடிய ஒரு பாடல்ல ஒரு முக்கியமான பாடல் காலங்களில் அவள் வசந்தம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அது அடுத்த நம்ம மற்றவங்களா இருக்கட்டும், அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், ஏன் அவருக்கே கூட அவர் எழுதின பாடல்களில் அத்தனை அர்த்தம், ஒவ்வொரு அனுபவங்களும் அதில் பொதிந்ததுனால இப்போ நம்மளோட கஷ்டங்களோ சந்தோஷங்களோ அந்த பாடல் வந்து ஒரு நல்ல ஒரு பங்கு எடுத்துக்கும். ஸோ அது வந்து நமக்கு எழுதின மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ஸோ அதை சொல்லணும் நிச்சயமாக. ஸோ அப்படி ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே அந்த மாதிரி ஒரு கஷ்டம், மனசில் வேதனை கஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது இங்கேருந்து அப்பா நமக்கு பதில் சொல்கிற மாதிரியே பாடல்கள் வரும். கண்டிப்பா நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். அதாவது எப்படி நீங்க அப்பாவை பார்த்தீங்க, அப்பாவுடைய பாடல்கள் ரசிச்சீங்கன்னு. தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு என்ன எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ எல்லாருமே கண்ணதாசனையும் ரசித்திருக்கிறார்கள், அவருடைய பாடல்களுக்கு இசையமைத்த எம்எஸ்வியும் ரசித்திருக்காங்க. அவங்கள பத்தி மக்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாட்டுங்களில் வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப கருத்துக்களும் இருக்கும். அது அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், சித்தரிக்கிற மாதிரி. மற்றபடி அவருடைய பாட்டுங்களை வந்து ரசிக்கிறதுக்கு, அதாவது முதல் தொடங்கி முடிக்கிற வரைக்குமே அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி, எத்தனை முறை இருந்தாலும் அது கேட்கறதுக்கு திகட்டாது. எம்எஸ் விஸ்வநாதனோட பாட்டு வந்து என்றைக்குமே அழியாது. அவர் எப்போதுமே தினமே அவருக்கு பிறந்தநாள் மாதிரி தான். அவரோட ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த மீனிங்லாம் கேட்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால் எங்களோட அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எல்லா கவிஞரோட இசையும் நல்ல பாடலாம் நல்லா எழுதியிருக்காங்க. ஆனால் இவர் மாதிரி இந்த மக்களுக்கு, பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி பாட்டு ஒன்று நிறைய எழுதியிருக்காரு. எல்லாரும் எழுதியிருக்காங்க, ஆனால் இவரை மாதிரி ஜாஸ்தி எழுதுனதில்லை யாரும். எங்கள் வீட்டில் வந்து எம்எஸ்விக்கும் கண்ணதாசனுக்கும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 hours கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரெடியாக இருப்பார். அவரோட மெயின் என்டர்டெயின்மெண்ட்டே வந்து டிவி சீரியல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கிடையாது. ஒன்லி லைட் மியூசிக், எம்எஸ்வி மியூசிக் தான். அவரோட மியூசிக் தான் எப்போவுமே அவர் ரொம்ப லைக் பண்ணி கேட்பார். கண்ணதாசன் வந்து ஒரு அழியா காவியம்மா. அவர் வந்து மறைந்தால் கூட நம்ம மக்கள் மனதில் வந்து நம்ம இதில் வந்து ஒரு அழியா காவியம் தான் சொல்லணும். நிறைய பாடல்கள் பார்த்துருக்கேன், எந்த பாடலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா கூட சரி, அவருடைய பாட்டு இசையில் கூட சரி, அவரே சொந்தமாக பாடின பாட்டு பல பாட்டுங்கள் இருக்குது. அவர் கூட ஐயாவுடைய இசையில் கூட பார்க்கும்போது ரொம்ப, அதாவது இப்போத்தி பாட்டு கேட்குறத விட அப்போத்தி பாட்டுங்க வந்து இசையெல்லாம் வந்து பின்னாடி இருந்தாலும் அந்த பாட்டினுடைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஐயா வந்து ஒவ்வொரு இசையும் அமைச்சிருப்பார்.